அன்பு ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மலையரசி. இன்று உங்களோட நான் நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினராக தாந்திரிக பேரரசர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. தாந்திரிகம் சார்ந்த கேள்விகளையும் நேயர்களின் கேள்விகளையும் இன்னும் பல தகவல்களையும் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. மலையரசி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ஐயா. என்ன மழை பெய்யுது உங்களுக்கு? பவானிக்கு பலமான என்னை வர வச்சு மழை வருது, ரொம்ப நல்லது. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்குமே இனிய மாலை வணக்கம். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். ஏன்னா மழை பெஞ்சிருக்கு, எல்லாம் சந்தோஷமான நாள் அது. ஏன்னா 2-3 நாள் மழை வெயில் அடிச்சு இன்னைக்கு மழை பெஞ்சிருக்குது. அனைவரும் தங்களுடைய கேள்விகள் என்னென்ன கேள்விகளை கேளுங்க. ஜாதக சம்பந்தமான கேள்விகள் அவங்கவுங்க சம்பந்தமான கேளுங்க. இது உள்ளே பரிகாரங்கள் அப்படிங்கிறதுனால உங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நான் தயாரா இருக்கிறேன். ஒரு அற்புதமான விஷயம், எல்லாமே வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு விஷயம் இருக்குது. ஒருத்தர் வெற்றி பெறதுங்கிறது இல்லை. இதுக்கு பரிகாரங்கள்ல உண்மையா பொய்யாங்கிற விஷயம் எல்லாம் நிறைய இருந்தாலும் கூட அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை எல்லாமே அந்த காலத்துல இருந்து பெரிய ரிஷிகள் முனிவர்கள் எல்லாமே பரிகாரம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நாட்டு அரசன் அவன் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை நாடை பிடிங்கி விட்டு துரத்தி விட்டுறாங்க அவன். இப்ப அந்த காலத்துல அப்படி இருந்தது. அப்ப துரத்தி விட்ட பிறகு அந்த அரசன் என்ன பண்றான், ரொம்ப கஷ்டப்படுறான். எல்லாம் ஒடியாந்த ஊருட்டு ஒடியாந்துறான். அந்த அரசன் வந்துறான். அப்ப வந்த போது என்னன்னா, அந்த சமயத்துல குருவோட அப்பா ஆங்கிரிஷ மகரிஷி அவர் என்ன பண்றாரு, அப்பா நான் ஒரு பூஜை சொல்றேன், அந்த பூஜை பண்ணு, இன்னும் இழந்த நாடு நகரம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாப்புல. அப்ப அந்த அடிப்படையில அவங்க போனக்கூடிய சரஸ்வதி பூஜை தான் பண்றாங்க. நவராத்திரி சரஸ்வதி பூஜை பண்றாங்க. அந்த சரஸ்வதி பூஜை ஒரு 20 வருஷம் பண்ணும்போது அந்த சரஸ்வதி பூஜை பண்ண அந்த அரசனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. காட்டு சைடு இருக்க குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பெருசாகி மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு எல்லா வித்திகளும் சொல்லி கொடுத்து, ஆங்கிரிஷ மகரிஷி தான் பூஜை பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி சரஸ்வதி பூஜை பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து அந்த இழந்த நாட்டு நகரத்தை எல்லாம் பண்ணாங்களாம். அப்ப பரிகாரம் இந்த சரஸ்வதியோட அமைப்பிலேயே ஒரு பரிகாரம் இருக்கு. அதனால பரிகாரங்கள் என்பது உண்மை, அந்த காலத்துல செய்யப்பட்ட உண்மையான விஷயம்தான். நம்மளை பொறுத்தளவு முழு நம்பிக்கை இருக்கணும். அதாவது என்னமோ சொல்றாங்கிற விஷயம் இல்லை. ஒவ்வொருக்கும் இன்சிடென்ட்டுக்கு நான் பரிகாரம் வச்சுதான் சொல்றேன். காரணம் இல்லாமல் எந்த காரியங்கள் இல்லாமல் சொல்றது இல்லை. ஏறக்குறைய நம்ம 2 நூல் எழுதியிருக்கேன். ஜோதிடத்தில் தாந்திரிக பரிகாரங்கள் 1, பரிகாரங்கள் 2 புக் எழுதியிருக்கேன். அதை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மருதமலை குருஜின்னு போட்டிருக்கோம். தாந்திரிக பரிகாரங்கள் புக் இருக்குது. நிறைய குட்டி குட்டி பரிகாரங்கள். முதல் புக்கில் ஒரு 250 பரிகாரம் இருக்கும். 2வது ஒரு 1000 பரிகாரம் இருக்கும். குட்டி அதை அவங்கவுங்களே செஞ்சுக்கிற மாதிரி விஷயங்களை தான் நம்ம சொல்லியிருப்போம். இது தாந்திரிக பரிகாரங்கள். நம்ம அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்றைய நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பரிகாரங்களையும் சொல்லப்படும். ஜோதிட அடிப்படையில். ஏன்னா ஜோதிடம் தான் ஒரு பண்றது. கட்டஞ்செரியிலின்னு ஒரு விஷயத்தெல்லாம் கிராமத்தில் பேசுவாங்க இல்லையா? அப்ப அந்த கட்டம் சரியா இருந்ததுனா தான் எல்லாமே நடக்கும். கட்டம் சரியா இருந்தா தான் நடக்கும். எல்லாத்துலயும் கட்டம் கரெக்டா அமைச்சிருந்தா வாழ்க்கையில செய்வாங்க. அப்ப இந்த தலையெழுத்துன்னு சொல்றது, தலை குறிக்கக்கூடிய இடம் லக்னம். லக்னம்ங்கிறது தலை குறிக்கக்கூடிய. அப்போ ஒரு ஜாதத்துல லக்னம் பலம் பெற்றதுன்னா he can do, அவன் எதை வேணாலும் ஜெயிச்சிருவான். அப்ப இந்த லக்னம் பல குறைவா இருந்து பலம் சரியில்லை அப்படின்னா அவனால ஜெயிக்க முடியாது. ஏன்னா லக்னம் தான் ரயில் பெட்டி மாதிரி. அந்த 12, 11 பாக்கி இருக்கிற 11 பெட்டி எடுத்துட்டு போறது லக்னம்ங்கிற முதல் பெட்டி. அப்போ அந்த முதல் பெட்டி சரியா இருந்ததுன்னா தான் மற்ற பெட்டிகள் போகும். அப்ப இழுத்துட்டு போகும். அப்ப அது பலம் குறைவா இருக்குன்னு வச்சுக்கலாம். பெட்டி இழுக்க முடியல, பலம் குறைவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இழுத்துட்டு போகாது. ஸோ லக்னம் பலமா இருக்கணும். அப்போ இதே போல எந்தெந்த பெட்டியில எந்த தரத்தில் இருக்குதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பெட்டி நல்ல பெட்டியா, 12 பெட்டி ஈக்குவலா ஒரே மாதிரி பெட்டியா இருந்தா ஜிக்கு போயிட்டே இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு பெட்டியில மிஸ்டேக் இருக்குது, ஏசி வேலை செய்யறது இல்ல, மழை லைட் வேலை செய்யறது இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு அன்ஈஸியா தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ பெட்டி பொறுத்தளவு எந்த 12 பெட்டி நல்லா இருந்ததுன்னா எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. 12ம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது பிரம்மன் எழுதி வச்சான். அவரவர் தமக்கு உள்ள ஆயுசும் தொழிலும் பொருளும் இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணங்களேனும் தவமுடைய பிரமதேவன் சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்திலே நிச்சயிப்பான்னு ஒரு விஷயம் சொல்லிங்க. அப்ப கர்ப்பத்துல எப்ப இந்த ஆண் பெண் அவங்க உறவு கொண்டும் போது அந்த கர்ப்பத்திலே நிச்சயிக்கப்படுகிறதுங்கிறது தான் அந்த ஜோதிட விதியை சொல்றாங்க. அப்ப அந்த விதியை மாற்ற முடியுமானா விதியை மாற்ற முடியாது. நாம் என்ன பண்ணணும், வெயில் அடிக்கிறதுக்கு செருப்பு போடுறோம். அது பரிகாரங்களோட வெயில் அடிக்கிறதுக்கு என்ன பண்ண, செருப்பு போடுறோம், குடை பிடிச்சிக்கிறோம், மழை பெஞ்சுது குடை பிடிச்சிக்கிறோம். ஒரு சிலர் நனைஞ்சிட்டு போலாம், தப்பு கிடையாது. இது இதுதான் ரெமடி அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப இதே போல அந்த நம்ம ஜோதிடத்துல நம்முடைய மூதாதையர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரகமானது எங்கெங்க இருந்தால் என்னென்ன செய்யும். அப்ப 12 வீடுகளில் 9 கிரகங்கள் இருந்தால் என்ன செய்யும், நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா,
அப்ப இந்த கிரகங்களால் தோஷங்கள் வருமா? அப்ப கிரகங்களால தோஷம் வர்றது இல்ல, நம்மளுக்கு அந்த கொடுப்பனையினால அந்த அமைப்புல கிரகங்கள் உட்கார்றதோடைய கிரகங்கள் யாரையுமே கெடுதல் பண்ணுவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து இன்னைக்கு ஜோதிட சம்பந்தமான பரிகாரங்களை பார்ப்போம். நேயர்கள் வர வரைக்கும் நேயருக்கு ஆவலுடன் நேயர்களை எதிர்பார்க்கிறேன். நேற்றுக்கு வந்து பகல்லையே நிறைய பேர் வந்தாங்க, இன்னைக்கு வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. அன்புள்ள தொகுப்பாளினி மலையரசி அவர்களுக்கு ஏதோ ஒரு கேள்வி இருந்தா கேளுங்களேன், பேசுவோமே. இருக்குங்க ஐயா. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் சுத்தி சுத்தி மழை வந்துட்டு இருக்காங்க, இங்க கரண்ட் இல்ல, அதனால வந்து நேயர்கள் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும் போலங்க ஐயா. ஐயா, இப்ப வந்து 9 கிரகங்கள் இருக்கு. அந்த 9 கிரகங்களையும் காட்டிலும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அது பாதிப்பை தரும். ரொம்ப அதை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்றது ஏங்க ஐயா? அழகான விஷயம். அதாவது பொதுவாக வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோதிடத்தை பொறுத்தளவு சூரியன் லக்னகாரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரத்துவம் உண்டு. பாவத்தை அடிப்படையில் பார்க்கிற போது பாவகாரகன் சூரியன் அப்படிங்கிற 1ஆம் இடத்துக்கு கொடுக்கிறவன். 2ஆம் இடம் தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு. 3வது வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திடத்துக்குரிய வந்து செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிடுறோம். அப்ப வந்து 12 தைரியசாலி யார் அப்படின்னா செவ்வாய் தான். மிலிட்ரி, போலீஸ் இது மாதிரி இருந்து இப்போ ஒரு மிலிட்ரிங்கிறது எப்படிப்பட்ட மிலிட்ரிங்கிறது இப்போ நீங்க சமயத்துல வந்து நம்மளுக்கு 2025 பார்த்துருப்போம். மிலிட்ரிங்கிறது எப்படி இருக்கும், அது எப்படி அட்டாக் பண்ணுங்கிறது அதே போல செவ்வாய் அதோட அட்டாக் தன்மை அதுதான். செவ்வாய் வந்து ஜோதிடத்துல ஒருத்தருடைய ஜாதகத்துல எந்த வீட்டுல அந்த 360 டிகிரி, அந்த 12 வட்டம்ங்கிறது 360 டிகிரி, 12 ராசியிலுமே 360 டிகிரி எந்த புள்ளியில் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட வேலை செய்யும். புள்ளின்னு சொல்றதோட பாதம்னு வச்சுக்கலாம். அப்ப 108 பாதம் இருக்கா, அப்ப 108 பாதத்துல எதில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செவ்வாய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இந்த செவ்வாய் வந்து எப்படின்னா ரத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரத்தத்துக்கு அதிபதி, உடம்புல இருக்கிற ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிற வச்சுக்கிறோம். முதல் நிறைய காரத்துவம், சகோதர காரத்துவம் முதல்ல அப்புறம் பார்த்துக்கலாம். பொதுவாக வந்து பியூர் ரத்தம். அப்ப இந்த டிஎன்ஏ ரத்த செக் பண்ணுங்கலாம் பண்றாங்க இல்லைங்க. ரத்தம்ங்கிற விஷயத்த சொல்லும் போது லேப்ல டெஸ்ட் பண்றாங்க எல்லாமே. ஒருத்தனோட மனுஷனோட வியாதி இப்ப எல்லாம் எங்க போனோம், என்ன பண்ண மருத்துவமனையில் போனோம்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ரத்தத்தை எடுக்காம ஒண்ணும் பண்றது இல்லை. ரத்தம் தான் மெயினா வந்து ரத்தம் தான் முக்கியம். அதுல வந்து வெள்ளணுக்கள், சிவப்பு அணுக்கள், இது மாதிரி அணுக்கள் எல்லாம் இருக்குது. இது போல விஷயங்கள் இருக்கு. அப்போ நம்முடைய ஜோதிடத்துல வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம வந்து அஞ்ஞானம், விஞ்ஞானம் அல்ல அஞ்ஞானம். விஞ்ஞானம்னு ஏத்துக்கலாம். உடம்புல ரத்தம்ங்கிறது நம்ம ரத்தத்தை பேஸ் பண்ணி ஜோதிடம் சொல்றோம். அவங்க வந்து ரத்தத்தை வச்சுதான் செக் பண்ணி வியாதியை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இந்த ரத்தம் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஜோதிட அடிப்படையில் பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த இடங்கள் இருக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில வேலைகளை செய்யும். அப்போ அந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, அதே மாதிரி நீசம், இது மாதிரி ஒரு சில அமைப்புகள் வந்து அந்த கிரகங்களுக்கு இருக்கு. அப்ப சமத்துவம், சமமா இருக்கிறது, இது ஒரு அமைப்பெல்லாம் கிரகங்களுக்கு இருக்குது. இதுல செவ்வாய் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு செவ்வாய் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 12 வீட்டுல பாக்குறோம். மேசம் அப்படிங்கிறது ஒரு சொந்த வீடு. மேசம்ங்கிறது சொந்த வீடு. அதே போல விருச்சிகம்ங்கிறது சொந்த வீடு. மேசம், விருச்சிகம் சொந்த வீடு. அதே போல கடகம், மகரம் வந்து உச்ச வீடு, கடகம் வந்து நீச வீடு. நேயர் பாருங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் மீனா மேடம். எங்க இருந்து பேசுறீங்க மேம்? சென்னையில இருந்து பேசுறோம். ஓகேங்க மேம். இதோ சார் பேசுறாங்கங்க. அம்மா வணக்கம்மா, வாங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. வீணா, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ஒரே குழப்பமாவே இருக்கு சார். லைஃப் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாவே இல்லை. உங்கள்கிட்ட என்னன்னு கேக்குறேன். என்னோட டேட் ஆஃப் பர்த் 1181 சார். அழகு. சரி, அதாவது மெயினா என்ன அப்படின்னு உங்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையா உழைக்கக்கூடியவர். மாடுபார் வச்சுக்கலாம், உண்மையா உழைக்கக்கூடியவர். நீங்க நீதி நேர்மையை பார்க்க உண்மையா உழைக்கக்கூடியவர். 2வது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைகள் வர்றது பூராமே எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் வரும். இப்போ குடும்பத்துல இருந்தீங்கன்னாலும் சரி, வெளியே எங்க இருந்தாலும் கூட நீங்கள் தான் வந்து ஆணி வேற இயங்கிட்டு இருந்தாலும் கூட பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயத்துல உங்களுக்கு தான் வரும். ஒரு குடும்ப நிர்வாகமே நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் பிரச்சனைகளை பொறுத்தளவு வர்றது பூரா உங்களுக்கு தான் பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயம் வரும். மற்றவங்க யாருக்கும் பிரச்சனை வராது, உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அப்போ நம்ம ஒண்ணு உழைக்கிறோம், மாடு மாதிரி கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், இதெல்லாம் இருக்கிறோம். அப்ப இது எல்லாமே வந்தாலும் கூட பணம் மட்டும் நம்மளுக்கு வராது. பணத்துல பிரச்சனை மெயினா லாக்கார காரணம் பணம் அப்படிங்கிற விஷயம்.
அதுக்கு அடுத்தது அன்பு. இப்ப நம்மளுக்கு பிரிமனம் என்னதான் வேலை செஞ்சாலும் கூட இவங்க மீனாமா வேலை செஞ்சாங்க, இது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு பாராட்டக்கூடியவர்கள் ஒருத்தரும் கிடையாது. அப்ப மனசு வந்து என்னன்னா அன்பு பாராட்டக்கூடிய தன்மை காணும் அங்க. அப்ப ஏன் அந்த அந்த இடத்துல வெற்றிடம் அப்படிங்கிற விஷயத்துக்காகிற போது என்ன அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் உள்ள ஒரு விஷயம். நீங்க அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர தினசரி காலையில இருந்து சூரியனுக்கு குட் மார்னிங் பண்ணணும். அப்ப சூரியனுக்கு குட் மார்னிங் பண்ணிட்டு வரோம். சூரியன் எடுத்து குட் மார்னிங் சொல்லலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் பாடல்கள் தெரியும் அப்படின்னா சூரியனுடைய மந்திரங்கள் ஏதாவது அந்த ஆதித்ய ஹிருதயம் இது மாதிரி சூரியன் மந்திரம் அல்லது ஓம் கிரீம் ஆதித்ய நமக இது மாதிரி ஆமாமா இது மாதிரி ஸ்லோகங்களை தான் சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா சொல்ல 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 உங்களுக்கு அந்த நிம்மதிங்கிற விஷயம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து சொத்து பத்துக்கள் இருந்து எல்லாருமே உங்களை ஏமாத்துவாங்க, காசு பணத்துல இருந்து எல்லாமே ஏமாத்துவாங்க. அப்ப வந்து இதுதான் உங்களுடைய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்ப வந்து சுறுசுறுப்பானவர், மதிப்பு மரியாதவர், எல்லாமே வந்து பட்ட மரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி, காய்ச்ச மரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை பொறுத்தளவு யாருக்கு பணம் வாங்கினாலும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இருக்கிற நிலை. நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு சூரிய வழிபாடு. சூரிய வழிபாடு வீட்டுல வந்து சூரியனுடைய மந்திர புக்குகளை தான் கூகுள்ல எடுங்க, நெட்ல எடுங்க, புஸ்தக கடைகள் போய் சூரியனோட தோத்திரங்களை தான் எடுத்து படிங்க. ஆதித்ய ஹிருதயம் இருக்கு, நிறைய மந்திரங்கள் சூரியனுடைய மந்திரம் வந்து நிறைய இருக்குது. சபா குசும சங்காசம் காசி பேதம் மகாத்தியம் அந்த தியான ஸ்லோகம் இருக்குது. இது மாதிரி ஒண்ணு படிங்க, நிச்சயம் வந்து மீனாவுக்கு இருக்கும். வேற என்ன கேள்வி கேளுங்க மீனா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே இல்ல சார். என்னன்னா என்னோட கணவருக்கு இந்த வேலை இல்லாம இருக்கு சார். வேலை கிடையாது. அதுக்கு நீங்க கணவர்னா கணவருக்கு நீங்க உங்களுக்கு சொல்றேன் பணம் பிரச்சனை தான். இங்க இப்ப பாத்தீங்களா வீட்டுல நான் சொன்னா பண பிரச்சனைன்னு சொன்னா அப்ப வீட்டுல பொறுத்தளவு பண பிரச்சனை ஏற்படுமாச்சா? பண பிரச்சனை ஏற்படும். இதனோட கணக்குல வந்து கடன் ஏற்படும், பண பிரச்சனை கடன் ஏற்படும். அப்ப தொழில் தடை உண்டாயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓடிட்டு இருக்குது. அது தொழில் தடை உண்டாயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது. இப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்கு வரும்போது நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏறக்குறைய வந்து அதுக்கான காலகட்டங்கள் வந்தாச்சு. ஒண்ணுமே ஆமா காலகட்டங்கள் வந்தாச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வீட்லயே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் கோதுமைய அதுக்கு மேல ஒரு ஸ்பூன் கோதுமைய அதுக்கு மேல என்ன பண்ணுங்க, ஒரு கற்பூரம் வையுங்க. இது எப்ப என்னைக்கு வைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7 ஒரு சின்ன பிளேட்டுக்கு மேல கோதுமைக்கு மேல வந்து ஒரு கற்பூரம் வைங்க. கற்பூரம் வச்சு எரி விடுங்க. எரி விடும் போது அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 6 to 7 அதை வந்து ஒரு 6 சுத்தி சுத்திட்டு வாங்க. 6 சுத்தி சுத்தினா போதுமானது. சரிங்களா? வீட்டுக்குள்ளேயே வச்சு சுத்திக்கலாம். ஒரு வீட்டு வட்டமா சுத்துற அளவுக்கு இடம் வச்சு சுத்திட்டு வரலாம். இல்ல நான் கற்பூரம் வச்சா புகையா இருக்கும், வீடாயிரும் அப்படின்னா அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு கூட வைக்கலாம். அந்த கோதுமை மேல ஒரு அகல் விளக்கு, மண் விளக்கு வச்சு அது திரி போட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய வந்து ஒரு 4-5 வாரத்துல வந்து தலைவருக்கு வேலை கிடைச்சிரும். பணம் வருமானம் போயிரும், பணம் வருமானம் கிடைக்கும். அதாவது வந்துரு. நீங்க பக்கத்தால உங்க வீட்டு பக்கத்துல என்ன கோயில் இருக்கு சாமி? பெருமாள் கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில் இருக்கு. பெருமாள் கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயிலுக்கு மட்டும் என்ன வாரத்துல ஒரு நாளைக்கு, இப்ப சமயத்துல கொஞ்ச நாளைக்கு என்ன வாரத்துல ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் வாங்கி சூரத்தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. ஆமா, கடையில வச்சு ஒரு கற்பூரம் பத்த வச்சு கும்பிட்டுட்டு அல்லது கடையில் கொண்டு போய் ஒரு 1 மணி நேரம் இருக்கட்டும் வச்சிருந்து அந்த கடையில இருந்து கடையும் கூட வாசப்படிக்கிட்டு ஒரு 3 சுத்திடுங்க. சுத்திட்டு இங்க இடத்துல போய் உடைச்சிருங்க, கோயில்ல போய் உடைச்சிருங்க. கடையில இருந்து வச்சு எடுத்து போய் கோயில்ல உடைச்சிருங்க. அப்பதான் கடையோட தோஷம் போகும். கடையில வியாபாரம். நீங்க வீட்டுக்கு தேங்காய் வாங்கிட்டு வந்துருங்க. வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் அங்கிருந்து கடைக்கு கொண்டு வாங்க. கடைக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் கடையில கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இருந்த பிறகு அப்படியே கடையில இருந்து கொண்டு போய் நீங்க மனசுல நினைச்சிட்டு என்னென்ன தோஷங்கள் இருக்கு எல்லாம் போகணும்னு மனசுல வேண்டிட்டு வந்துருங்க. தொழில் நல்லபடி ஓடும் சாமி. இப்ப தொழில் ஓடக்கூடிய தோஷங்கள் அந்த நிலைகள் தான் இருக்கு. அந்த வீடு பூஜை பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க இருக்கிற வீடு? நாங்க பூஜை பண்ணி நாங்க டெய்லி தான் சார் பூஜை பண்றோம். ஹோமம் பண்ணணும் வீட்டுல. ஹோமம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ரொம்ப நாள் ஆகும். ஆமா வீட்டுல வந்து நெகட்டிவ் சார் உடம்பு வலி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வீட்டுல உடம்பு வலி வரும். எல்லாத்துக்குமே உடம்பு வலி வரும், கெட்ட கனவுகள் வரும். முடிஞ்சிடும் ஒரு சிம்பிளா ஒரு கணபதி ஹோமம் பண்ண சொல்லுங்க. முடிஞ்சுன்னா கணபதி ஹோமம் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த கடையில தசாங்கம்னு ஒரு பொடி ஒண்ணு கிடைக்கும். தசாங்கம் எல்லாம் இந்த கதர் கடை இது மாதிரி கடையில எல்லாம் கிடைக்கும்.
ஓகே சார். அது என்ன சார் அது? தசாங்கம். தசாங்கம். சரி ஆமா, தசாங்கம் ஒரு கூம்பு மாதிரி அதுக்கு உள்ள வைக்கிறதுக்கு வச்சு கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா பூஜை ரூம்ல வந்து அந்த தசாங்கத்தை வச்சுட்டு அது மேல பத்த வச்சுட்டு வீடு பூரா புகையா இருக்கு, அழகா மனமா இருக்கும். தசாங்கம்னு பேரு. தசாங்க ஊதுபத்தியும் கிடைக்குது, தசாங்கத்துல செய்யப்பட்ட ஊதுபத்தியும் கிடைக்குது. இது வச்சுட்டு வந்தீங்கன்னா அது ஹோமம் பண்றது. ஆனா இருந்தாலும் கூட ஒரு ஹோமம் பண்றதோட தன்மை வந்து வராது. வீடெல்லாம் அடிச்சு தொடச்சு ஏதோ நீங்க எப்போ வீடெல்லாம் துடைப்பீங்களா அந்த மாதிரி சமயத்துல ஒரு முடிஞ்சுன்னா ஒரு ஹோமம் பண்ணிருங்க. வீட்டுல ஃபுல் நெகட்டிவ் இருக்குது. இந்த இறந்து போன படம் வச்சிருக்கீங்க வீட்டுல, யாரோ இறந்து போன படம் வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இப்ப அந்த படத்தை தூக்கி என்ன பண்ணுங்க, எப்ப சாமி கும்பிடுறீங்களோ அப்ப எடுத்து சாமி கும்பிடுங்க. அந்த படம் வந்து அங்க வீட்டுல வைக்க வேண்டாம். எடுத்து என்ன பண்ணுங்கன்னா சாமி கும்பிடுறோம் எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு அப்புறம் பேப்பர்ல மடிச்சோ அல்லது ஒரு சாக்கு பையில போட்டோ உள்ள பீரோக்குள்ள வச்சிருங்க. எப்ப நீங்க சாமி கும்பிடணும்னு நினைக்கிறீங்களோ எடுத்து வச்சு அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு சாமி கும்பிட்டு எடுத்து வச்சிருங்க. ஏன்னா அந்த ஆத்மா என்னன்னா அங்கேயே இருக்கணும், அது இருக்குது, வீட்லயே இருக்குது, வீட்லயே இருக்குது. அதனால என்ன பண்ணா அதோட பாதிப்பும் வீட்டுல உண்டு. ஆமா ஆமா, அதனால அதோட பாதிப்பு இருக்குது. அதனால இதை மட்டும் செய்யுங்க, பாத்துக்கலாம் மீனா, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு 3 வாரம் அல்லது 5 வாரத்துல கூப்பிடுங்க, நீங்க நல்லா இருக்கிற அப்படின்னு கூப்பிடுவீங்க நீங்க. சரிங்களா? ஓகேம்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருக்குமா. இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது ரத்த சம்பந்தமான விஷயம் சொன்னோம். செவ்வாய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் அப்படின்னு ரயில் பெட்டி மாதிரி எல்லாம் கதை நிறைய சொன்னோம். அப்போ அது எங்கெங்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தளவு பலம் பெறும். இப்ப செவ்வாய் பொறுத்தளவு மேச விரிச்சு சொந்த வீடுன்னு சொன்னோம், மகரம் வந்து உச்சம் பெறக்கூடிய வீடு சொன்னோம், கடகம் வந்து நீசம் பெறக்கூடிய வீடு இருக்கு. இது ஒரு கணக்கு இருக்கு. இதில் பேசுங்க. ஹலோ, ஆமாங்க சார், லைவ் போயிட்டு இருக்குங்க சார். உங்க பேர் சொல்லுங்க சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? ஓகேங்க சார், ஏதோ சார் பேசுறாங்க சார். பிரபாகரனா? ஐயா வணக்கம் பிரபாகரன் ஐயா, சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க. யாருக்குங்க? என்னோட நம்பர், இல்ல போன் நம்பர் வந்து வியாழக்கிழமை தான். ஆமா, வியாழக்கிழமை தான், ஒன்லி வியாழக்கிழமை மட்டும்தான் போன் நம்பர். மற்ற நம்பர்லாம் ஜாதகங்கள், இது ஜாதக சம்பந்தமானது, ஜோதிட சம்பந்தமானது. நான் வந்து நீங்க ஒரு பிரச்சனை சொன்னீங்கன்னா அது பரிகாரம் சொல்லுவேன், அவ்வளவுதான். இந்த போன் நம்பரு, ஏடிஎம் கார்டு நம்பரு, இந்த பாஸ்புக் இருக்கிறது, புதுசா வந்து போன் நம்பர் மாத்துறது, இது போற விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வியாழக்கிழமை மட்டும்தான் நம்ம ராஜநிலை ஆசான் வந்து ராஜசேகர் ஐயா வருவாரு. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இரவு வந்து நிகழ்ச்சி நடக்கும். இரவு வந்து இதே மாதிரி இப்ப இதே டயத்தில் நடக்கும், நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஓகே, நன்றி, வணக்கம். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு என்ன சொன்னோம்னா, இப்படி கிரகங்கள் வலுவா இருக்குன்னு சொன்னோம். அப்போ கிரகங்கள் வலுவா இருக்கிற போது அதை தன்மை கொடுக்கும் அப்படின்னு விஷயம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் உண்டு. கால் இருக்காங்களா? இதை தாண்டி இன்னொரு விஷயம் உண்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகம் திக்பலம் அடையும். அந்த கிரகம் திக்பலம் அடையும். திக்பலம் அப்படின்னு கேட்டா குருவும் புதனும் வந்து லக்கணத்தில் பலம் பெறுவார்கள். குருவும் புதனும் லக்கணத்தில் பலம் பெறுவார்கள். சுக்கிரனும் சந்திரனும் வந்து 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுவார்கள். 7ல சனீஸ்வரன், 10ல சூரியனும் செவ்வாயும். இதுதான் திக்பலம். அப்போ அந்த ஜாதக அடிப்படையில திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு ஒண்ணு இருக்குது. இப்படி வந்து கிரகம் நிர்ணயம் பண்றதுக்கு வந்து ஜோதிடத்துல ஏறக்குறைய வந்து அனுபவப்பட்டவர்கள், ஜோதிடத்துல பெருக்கிறவங்க எல்லாம் வந்து நிறைய எல்லாம் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இப்படிதான் இருக்கும் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்ப குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள் இருந்தால் வந்து அடுத்த கேள்வி அப்படியே பாருங்க, அந்த கேள்வி சொல்லுங்க, அப்படியே நான் தொடர்ச்சியா நான் சொல்லிட்டேன். செவ்வாய் வந்து எந்தெந்த இடங்கள்ல இருக்கும்போது வந்து தோஷங்களை ஏற்படுத்தி தருவாரு? ஏன்னா நீங்க கேள்வி கேட்டு இருந்ததான் பதில் சொல்லு. நானா பேசிட்டு இருந்தேன், செவ்வாய் பத்தி பேசிட்டே இருப்பேன். 1 மணி நேரம் நிகழ்ச்சி தான். 1 மணி நேரம் நிகழ்ச்சினா நம்ம நிறைய பார்க்கலாம். சரிங்களா? இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஜாதகத்துல 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம். இது வந்து லக்ன அடிப்படையில் எடுப்பாங்க, சுக்கரன் அடிப்படையிலும் எடுப்பாங்க, சந்திரன் அடிப்படையில் 3 அடிப்படையிலும் செவ்வாய் தோஷம் எடுக்கிறது உண்டு. ஹலோ, அப்போ லக்கணத்தோட அடிப்படையில் எடுப்பாங்க பொதுவா.
இந்த லக்னம், சந்திரன், சுக்கிரன் மூணோட அடிப்படையுமே வந்து 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வதோஷம் சொல்லி நிர்ணயிப்பட்ட நூல்ல உண்டு. இதே வந்து மேவிய 7, 8, விளங்கிய 12, தாவிய உதயம் 4, சனி குஜன், சனியும் குஜன், சனிங்கிறது சனி பகவான், குஜன்கிறது செவ்வாய், சனி குஜன் கதிரோன் என்றால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சாமண்ணா என் பேரு. எங்க இருந்து பேசுறீங்க சார்? வேலூர். ஓகேங்க சார், இதோ சார் பேசுறாங்க ஐயா சார். வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்கய்யா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எங்க ஊர் மழை பெஞ்சது, 2-3 நாள் வெயில், செம வெயில் அடிச்சது. இன்னைக்கு மழை போட்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சுங்க, வெயில் ஆரம்பிச்சு 3 டேஸா பயங்கரமான வெயில். 34 டிகிரி வேலூர். அச்சோ, உங்களுக்கு எப்பவுமே தமிழ்நாட்டுல அதிகமா வெயில் வேலூர் தான். ஆமாங்க, எப்பவுமே அந்த சித்தூர், திருப்பதி அந்த அப்படியே ஒரே நேர்கோட்டில் வர்றதுனால, சித்தூர் பார்டர்ல இருக்கிறதுனால ஆந்திரா பார்டர் நிறைய வெயில். சரிங்க. உங்களுக்கு வெயில் அதிகம் தானே? இன்னைக்கு மழை பெய்யலையே? இன்னைக்கு இப்ப மழை பெஞ்சது, இப்ப கொஞ்சம் நாளா இங்க. இல்ல மழை இல்ல, மழை வரும்னு எதிர்பார்த்தா வரல, வெயில் தான். சரி. உங்க நட்சத்திரம் என்னங்கய்யா? உங்க நட்சத்திரம்? மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், மிதுன லக்கணம். மிதுன லக்கணம். மிதுன லக்கணம் 10. உங்களோட கேள்வி என்ன இன்னைக்கு? ஒரு 15 வருஷமா பூர்வீக சொத்துல கோர்ட்ல கேஸ் நடந்தது ஐயா. அது விரைவில் முடியும் சொல்றாரு வைக்கிறேன். என்ன புத்தி நடக்குது உங்க ஜாதகத்துல? என்ன திசை, என்ன புத்தி? உங்க ஜாதகத்துல என்ன திசை, என்ன புத்தி நடக்குது? இப்ப வந்து செவ்வாய் வந்து கடைசி ஓடிட்டு இருக்கு. செவ்வாய் திசை ஓடிட்டு இருக்கு. வந்து ராகு திசை மாறுது. இப்ப எப்ப ராகு மாறப்போகுது? டிசம்பர்ல வந்து ராகு திசை மாறுது. ஓ, சரி. டிசம்பர் 25 வரைக்கும் செவ்வாய் திசை ஓடிங்க. சரி. செவ்வாய் திசை முடிஞ்சு அடுத்து ராகு. ராகு எங்க இருக்காங்க? உங்க லக்கணத்துக்கு எங்க இருக்காங்க? ராகு வந்து 4-5 இருக்காரு. ராகு இருக்காரு. சரி, ரைட். 11 கேது. செவ்வாய் எங்க இருக்காரு? செவ்வாய் வந்து 12 இருக்காரு. ஓ, சரிங்க. மீன ராசி, சந்திரன் ரிஷபத்துல இருக்காரு செவ்வாய். சந்திரன் 10. இப்ப உங்களுக்கு தொழில் சம்பந்தமா நல்லா தான் இருக்குது. இப்ப தொழில் வருமானம் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு. தொழில் அதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்துல ஆண்டவனுடைய இதுலயே அந்த ஏதோ இருக்கிறத வச்சு நான் நிறைவேற்ற போறேன். இல்ல, பண்ணுவீங்க, நல்லா இருக்கும். அடுத்த ராகு சிறப்பா தான் இருக்கு உங்களுக்கு. ராகு சிறப்பா தான் இருக்கு. ராகெல்லாம் தோஷம் கூடிய சூழ்நிலையே எதுவுமே கிடையாது, நல்லா சிறப்பா இருக்குது. இந்த ராகுல தான் பிரச்சனைகள் முடியும் உங்களுக்கு. அந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் சொல்றீங்க, வில்லங்கங்கள் அதெல்லாம் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து அது ராகுல தான் முடியும். இப்போ 2வது விஷயம், 7.5 சுத்தி சனி வேற வந்திருக்காரு. இப்போ சனி வந்து 10ல சனி உட்காந்துட்டு இருக்காரு. இந்த சனி வந்து லக்கணத்துக்கு 11 வந்ததுன்னா நல்லா வேலை செய்வார். அல்லது இப்ப 7.5 11 வர்றது வந்து எப்ப வருவார்னா இன்னும் 2 வருஷம் இருக்குது. அதே மாதிரி இப்ப சனி வந்து இப்ப சனி மேல் சனி ஏறக்கூடிய கட்டம் அப்படிங்கிறது ஏறக்குறைய வந்து உங்க கணக்கு வந்து 54 வயசு வரைக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து 68 வயசு முடிஞ்சு 69 நடக்குது. இல்ல நம்மளுக்கு வந்து 64 வயசு வரைக்கும் தான் அது கஷ்டங்கள். சாரி, 64 வயசு வரைக்கும் அதோட தோஷங்கள். அது 64 வயசு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். அப்ப 64 வயசு, ஆமா, அது இந்த 57 to 64 பயங்கரமான கஷ்டமா இருக்கு. 57 to 64 அது பயங்கரமான கஷ்டம். 57 to 64 பயங்கரமான கஷ்டம். இப்போ வந்து உங்களுக்கு அந்த கஷ்ட விமோச்சனத்துக்கான காலகட்டங்கள் வந்துடுது உங்களுக்கு. நிச்சயம் வந்து எப்ப புத்தி திசை ஆரம்பிக்குதோ ஆரம்பிக்கிற போதே நீங்க மாறுறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. முடிஞ்ச பக்கத்திலேயே நீங்க வேலூர் இருக்கிறதுனால ஒரு தடவை என்ன பண்ணுங்க, ராகு ஆரம்பிக்கிற போது என்ன பண்ணுங்கன்னா காளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு வந்து, காளஹஸ்தி திருப்பதி பார்த்தால் காளஸ்திரின்னு சொல்றாங்கல்ல, அந்த கோயிலுக்கு போயிட்டு. ஏன்னா காத்து ராசியில தான் உங்களுக்கு ராகு இருக்குது. ஏன்னா காத்து ராசியில் இருக்கிறதுனால காளஹஸ்தி மட்டும் கொஞ்சம் ரெகுலராக மாசத்துக்கு ஒருக்க போல பக்கமா இருந்தாலும் உங்களுக்கு போயிட்டு வரலாம். போயிட்டு வந்துட்டீங்கன்னா ராகு பொறுத்தளவு மிகப்பெரிய அளவுக்கு சொத்துக்கள், பூர்வ சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பண சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து என்னன்னா, இந்த வீடு ஏதாவது இருந்து ஏதாவது விற்கணும்னு அதான் நினைச்சிட்டீங்கன்னா, வீடுகள் ஏதாவது வீடு இடம் ஏதாவது விற்கலாம், வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல என்னன்னா இந்த மருத்துவ செலவுகள் வரலாம். ஆனா மருத்துவ செலவுகள் வந்து சித்த மருத்துவத்திலேயே சரியா இறங்கி ஆங்கில மருத்துவத்துக்கெல்லாம் போக வேண்டிய அமைப்பெல்லாம் கிடையாது.
சித்த மருத்துவம் மருத்துவம் தான் குறிப்போம். ஆங்கிலமும் சித்தமும் கலந்து பார்த்துன்னு இருக்கேன். இல்ல, நீ அடுத்து வந்து நீங்க வெறும் சித்த மருந்து மட்டும் பார்த்தா ஆங்கில மருந்துக்கெல்லாம் போகுது. ராகு வந்துருதுன்னா ஒன்லி சித்த மருத்துவம் தான், ஆங்கில மருத்துவத்துக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை. அதனால டைம் நல்லா இருக்கு. ஜெயிக்க போறீங்க, ஜெயிக்க போறீங்க, ஜெயிக்க போறீங்க. சரி குரு, நன்றி குரு, நன்றி. சரிங்க, நன்றி, வணக்கம். அப்போ செவ்வாய் வந்து 2, 4, 7, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம். இப்ப 2ல இருந்து என்ன பண்ணணும்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். 2ங்கிறது குடும்பஸ்தானம். அப்ப ஒரு கிரகங்கள் 2ல் இருந்தால் அப்ப குடும்பம்ங்கிற ஸ்தானத்துல இன்னொரு ஆளை வரக்கூடாது. இப்ப குடும்பம் ஒரு ஒரு சுபர்கள் அசுபர்கள்னு ஜோதிடத்துல உண்டு. அப்ப சுபர்கள் அசுபர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு, சந்திரன், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் வந்து சுபர்கள் லிஸ்ட்ல வந்துருவாங்க. பாக்கி இருக்கவங்க வந்து சூரியன், செவ்வாய், சனி, ராகு இதில் இவங்கெல்லாம் என்ன வந்துருவாங்க, அசுபர்கள் லிஸ்ட்ல வந்துருவாங்க. அப்ப அந்த அசுபர்கள் வந்து இருந்தாங்கன்னா அவன் இன்னொரு ஆளை வரக்கூட மாட்டான், இன்சைடு வந்து வரக்கூட மாட்டான். அப்போ வந்து 2ல் செவ்வாய் இருக்கும்போது திருமண தடைகளை எல்லாம் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணும். திருமணம்னு சொல்ல முடியாது, அது சம்பந்தமா என்ன குடும்பத்துக்கு ஒரு ஆளை வரக்கூடாது, பணம் வரவிடாம தடை பண்ணணும், ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும். ஏகப்பட்ட விளைவுகள். ஆமா, ஏகப்பட்ட விளைவுகள் அதனாலதான் நடக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் வீடு. அப்ப வீடுங்கிற போது செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது பொதுவாக வந்து இப்ப பூமிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப அந்த செவ்வாய் எங்க எப்படி கணக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் வந்து 10ல் தான் திக்பலாம், 4ல் வந்து செவ்வாய் வந்து பல குறைவா இருக்கும். அப்ப என்னன்னா சொத்து பத்துக்கள் இருந்தாலும் அது வந்து விவசாயம் பூமி இருந்தால் பயன்படுத்த முடியாது, அப்படி நின்றுட்டு இருக்கோம். விளைச்சல் இல்லாம நின்றுட்டு இருப்போம், கவனிக்காம இருப்போம், வேற ஏதாவது பிரச்சனை வந்து செய்ய முடியாம தடையாயிரும். அது தடையாகக்கூடிய சூழ்நிலை ஒன்று வேணும். திக்பலம் தான் கணக்கு. அப்போ அதே மாதிரி அந்த வீட்டுல அவன் என்ன நிலையில் இருக்கான்னு பார்க்கணும். அந்த வீட்டுல வந்து கிரகங்கள் என்ன நிலை பொதுவாக. அப்புறம் 2வது நட்சத்திரம். வெறும் கிரகங்களை மட்டும் பேச முடியாது, என்ன நட்சத்திரம். நேயர்களை பேசுங்க. அப்போ எந்த நட்சத்திரத்துல இருக்காங்கிற விஷயம் இருக்கு. ஏன்னா சாரம் இல்லாம சாரம் தான் தூண் மாற. ஒரு ஜோதிடத்துக்கு வந்து நட்சத்திரம் தான் தூண். கிரகங்கள் எப்படி இருந்தாலும் கூட அந்த கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் தூண். கால் பேசுறீங்க. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என்னங்க சார்? எங்க இருந்து பேசுறீங்க சார்? ஓகேங்க சார், ஏதோ சார் பேசுறாங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெயராஜ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, உங்களோட கேள்விகள் என்ன? என்ன இப்ப என்ன வயசாச்சு உங்களுக்கு? 38 1 2 3 4 ரேவதி 1 ரேவதி 1 ரேவதி 1 சார், இப்போ ஜோதிடத்துக்கு ஒரு சின்ன அதாவது திருமணத்துக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன். என்ன பரிகாரம்னு கேட்டீங்கன்னா நம்ம ராஜநெல்லி டிவிலேயே வந்து நீங்க எடுத்தீங்கன்னா மருதமலை குறிச்சின்னு எடுத்தீங்கன்னா ஒரு வாழைப்பு பரிகாரம் ஒண்ணு போட்டிருக்கோம். ஒரு வாழைப்பு பரிகாரம் ஒண்ணு போட்டிருக்கோம். சிம்பிளா அந்த வாழைப்பு பரிகாரத்தை வந்து ஏதாவது ஒரு சனிக்கிழமை நைட்டு பண்ணுங்க. ஒரு 7 மணி 8 மணிக்கு பண்ணுங்க. சனிக்கிழமை 7 மணி 8 மணிக்கு பண்ணீங்க. அதிகபட்சம் 90 நாட்களுக்குள்ள திருமணம் நடக்கும். உங்களுக்கு வந்து ஜாதக அடிப்படையில் வந்து இனிமேல் தான் 42 வயசுக்கு மேலதான் திருமணம் நடக்கக்கூடிய யோகம். 42 வயசுக்கு மேலதான் திருமணம் நடக்கக்கூடிய யோகம். அதனால என்னங்கய்யா, சிம்பிள் ஒரு பரிகாரம் தான், இது சிம்பிளா பண்ணிருங்க. ஜாதகம் பார்க்காமயே சொல்றீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல இல்ல, பிரசன்னம் 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 பாக்குறேன், பிரசன்னத்தை வச்சு சொல்றேன். பிரசன்னம் நீங்க கேள்வி கேட்கிற நேரம் இருக்கு, நேரத்தை வச்சு சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. பிரசன்னம் அப்படிங்கிற நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல, அந்த கேள்வி கேட்கிற நேரத்தை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களை பொறுத்தளவு வந்து நல்லவர், கெட்டிக்காரர், நேர்மையானவர், குறுக்கோளில் போகாதவர், நீதி நேர்மையா தருப்பீங்க. இது நாள் வரைக்கும் வந்து உண்மையே செய்யக்கூடியவர் தான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இது நாள் வரைக்கும் வந்து மற்றவங்க காசுப்பட்டது கிடையாது. நம்ம வேணா 4 பேருக்கு காசு கொடுத்துட்டு முடியும், மற்றவங்க காசு யாரு காசா இருந்தாலும் ஏமாத்துறதுக்கு நம்ம ஏமாத்தணுங்கிற நிலையில் இல்லை. இதுதான் உங்களோட கணக்கு, சரிங்களா? அன்பு பாசத்துக்கு மட்டும் கட்டுப்படக்கூடியவர், கரெக்டா பேசுவீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க. இதெல்லாமே வந்து அந்த விதியில வந்துடுது. அது அந்த விதியை தாண்டி நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நீங்க இப்படி அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எந்த விஷயம் சொன்னா உடனே நீங்க முடிவு எடுக்க மாட்டீங்க, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு வந்து கரெக்டான முடிவா இருக்கும். அதாவது யோசனை பண்ணி முடிவு எடுத்தீங்கன்னா முடிவு கரெக்டா இருக்கும். ஆனால் உங்ககிட்ட யாரு பணம் வாங்கிட்டு போனாலும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. பணம் வாங்கிட்டு போனா 1 ரூபா 100 ரூபா வாங்கிட்டு போனா திருப்பி கொடுக்க மாட்டாங்க.
அதுங்க யாரா இருந்தாலும் சரி திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஜாதக பிரசன்னம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க கேள்வி கேட்கிற நேரத்தை வச்சுக்கிறோம், இதோட அடிப்படையில எப்படி இருக்குதோ அதை வச்சு சொல்ற, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமாங்கய்யா. அதனால வாழைப்பூ பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு, கேரண்டியே பண்ணுங்க சரியா போயிரு. நிச்சயமா அதோட அமைப்பு தான் தோணுகிறது இப்போ. அதனால சிம்பிளா ஒண்ணு செஞ்சிருங்க, கஷ்டமே கிடையாது. ஒரு 200 ரூபா செலவாகும். பல பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும். இப்ப தொழிலே ஒரு சில தடைகள் இருக்கு. என்னன்னா இப்போ உங்களுக்கு போக சொல்ல, வேற தூரமா போக சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க போகணும் அப்படின்னா, இந்த கேரளாவில் வந்து மன்னார் சாலை நாகராஜா கோயில்னு ஒண்ணு இருக்கு, அங்க போக சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க வீட்லயே இந்த பரிகாரம் பண்ணுங்க, இதுலயே சரியாயிக்கும் உங்களுக்கு. சிம்பிளான வேலை. ஒரு ஞாயிற்றுக்கு சனிக்கிழமை நைட்டு பண்ணணும், சரிங்களா? நீங்க எடுத்து பாருங்க, எடுத்து பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க நீங்க. சரிங்க, ஓகே, நன்றி, வணக்கங்க ஐயா. இப்போ இந்த செவ்வாயை பத்தி நம்ம சொன்னோம், 2 நாள் இயற்கை பண்றதுன்னா செவ்வாய் இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொன்னோம். அப்ப வந்து இது வந்து எல்லாத்துக்குமே, உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே பொதுவு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய, இது வந்து பரிகார நிகழ்ச்சியில வரும்போது ஜோதிடத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அடுத்த கேள்வி எடுங்க, செவ்வாய் தோஷத்தை பத்தி வேற என்ன எடுங்க, ஏதாவது கேள்வி அதில் இருக்கான்னு. இப்ப வந்து இத்தனை விளைவுகளை சந்திக்கிறோம், ஆனா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தீர்வு, ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா 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 ஆமா, அழகான ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து யாரா இருந்தாலும் இது செய்யலாம். இப்ப அந்த காலத்துல இருந்து செய்யற பரிகாரம், இது நான் கண்டுபிடிச்சப்பட்ட பரிகாரம் அல்ல. இந்த துர்க்கை வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, துர்க்கை வழிபாடு இருக்கு. துர்க்கை வழிபாடுன்னா இந்த செவ்வாய்க்கிழமை 3ல இருந்து 4:30 வரைக்கும் வந்து போவாங்க. எலுமிச்சம்பழத்துல தீபம் வைப்பாங்க, எலுமிச்சம்பழத்துல தீபம் வைப்பாங்க, எலுமிச்சம்பழத்துல தீபம் வைப்பாங்க. அப்ப எலுமிச்சம்பழத்தை அறுத்து அந்த சாரை புளிஞ்சு விட்டு திருப்பி வச்சு தீபம் வைப்பாங்க, இல்லைங்களா? இது வந்து எல்லா கோயிலையும் பாக்குறோம். அப்போ அந்த எலுமிச்சம்பழம் தீபம் வைக்கணும், எலுமிச்சம்பழம் தீபம் வைக்கணும். தீபம் வச்சா சரியா போயிடும். எலுமிச்சம்பழத்தை 2 அறுத்து அதை புளிஞ்சு விட்டுட்டு திருப்பி வச்சு தீபம் வைக்கணும். எப்படி தீபம் வைக்கணும்னா, அதுக்கு நல்லெண்ணெய் +3. முதல் செவ்வாய்க்கிழமை 1, 2வது செவ்வாய்க்கிழமை 2 விளக்கு, 3வது செவ்வாய்க்கிழமை 3 விளக்கு. இப்படி 9 வாரத்துக்கு 9 விளக்கு பண்ணணும், சரிங்களா? மறுபடியும் என்ன பண்ணணும்னா 9ல இருந்து 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 பூஜை முடிச்சிடும். இது வந்து 9ங்கிறது 18 வாரம் போக வேண்டியிருக்கும். இந்த 18 வாரம் போனானா ஜாதகப்படி அந்த செவ்வாய் வந்து என்ன விதத்தில் இருந்தாலும் கூட, அல்லது திருமண தடை, ஏன்னா வந்து பொதுவாக வந்து அந்த செவ்வாய் துர்க்கைக்கு தான் வழிபாடு. இது மாதிரி செவ்வாய் சம்பந்தமானதுக்கு பூராமே இந்த செவ்வாய் சம்பந்தமான பேர் துர்க்கைக்கு தான் வழிபடுவாங்க. செவ்வாய்க்கிழமை அந்த 3ல இருந்து 4:30 வரைக்கும் கிராமத்தில் பண்ணக்கூடிய இந்த பரிகாரம் பண்ணாங்கன்னா, இந்த பரிகாரம் பண்ணா திருமண சம்பந்தமான கண்டிப்பா கைகூடும். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்? கோயம்புத்தூர்ல. ஓகேங்க சார், ஏதோ சார் பேசுறாங்க சார். ஹலோ. ஹலோ, வணக்கம்ங்க. வணக்கம் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க சார்? சூப்பரா இருக்கு, இன்னைக்கு எந்த குறைவு இல்லை, ஆண்டவனோட இருக்கு, நல்லா இருக்கேன். சரிங்க சார், கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கு. 1 2 3 4 இருங்க, 1 2 3 4 5 6 7 8 பசுனி 11 12 12 12 13 13 இங்க வந்துருக்கு. லக்னாதிபதி 7 உட்காந்துருக்கான். ஐயா, இப்போ என்ன வயசாச்சு உங்களுக்கு? 41 சார். 41 ஆச்சு. இப்ப குருபலன் வந்திருக்கேன். நீங்க ஒரு சின்ன, நானே இப்ப கொஞ்சம் முன்னாடி டிவி இந்த இது சொன்ன பாத்தீங்களா, வாழைப்பூ பரிகாரம். இப்ப கல்யாணம் நடந்துடும். இங்க வந்து இந்த யூடியூப்ல எடுத்துட்டு இந்த ராஜநலி டிவின்னு எடுத்தீங்கன்னா, அதுல வந்து மருதமலை குருஜின்னு எடுங்க. அதுல வந்து வாழைப்பூ பரிகாரம் போட்டிருக்கேன் நான். அதுல வாழைப்பூ பரிகாரம், வாழைப்பூ தான், வாழை பழம் இருக்குல்ல, அதோட பூ, வாழை மரத்தோட பூவு, அதை வந்து சனிக்கிழமை நைட் செய்யணும். ஒரு தடவை பண்ணீங்கன்னா திருமண தடை வந்து எந்த விதமான காரணம் இருந்தாலும் சரியா போயிடும். அது என்ன பண்ணணும் சார்? அதுல நீங்க முழுசா கேட்டு என்னோட நம்பருக்கு லைன் வாங்க. டவுட் இருந்தா என்னோட நம்பர் இந்த 96 ஓடி இருக்கு பாருங்களேன், போட்டு பாருங்க, படிச்சு பாருங்க, அது செஞ்சு பாருங்க. ஏதாவது சம் டவுட் இருந்தா கூப்பிட்டு இது பண்ணணும்னா அதிகபட்சம் 90 நாட்களுக்குள்ள கல்யாணம் நடந்துடும். இப்ப நீங்க பண்ணீங்கன்னா ஆவணி மாசம் நடந்துடும். உங்களுக்கு 42 வயசு நடக்கிற போது உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும். இப்ப 41ன்னா 42 வயசுல திருமணம் நடக்கும் உங்களுக்கு. சார், அப்ப இன்னும் ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இந்த இது கவர்மெண்ட் ஜாப் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார், கண்டக்டர் வேலைக்கு கிடைக்குங்களா என்ன?
கவர்மெண்ட் வேலைக்கு சூரியன் வலுவத்த இருக்காரு. 2 6 10 பணம் செலவு பண்ண வேண்டிய மாதிரி இருக்குதே. அதுதான் சார், பணம் இங்க கொடுக்காம வாங்க முடியாது. ஆமா, பணம் தான் கணக்குல காமிக்குது, பணம் தான் காமிக்குது. அப்புறம் 2வது பணம் பாக்குறப்போ 2 6 2 6 2 6 2 6 10 2 6 10. ஆனா இப்ப சரியில்லைன்னு வருதுங்க. பணம் செலவு பண்ணாலும் கூட சரியில்லைன்னு வருது இப்போ. ஓ சரிங்க சார். ஆமா, சரியில்லைன்னு சொல்லுது. இப்ப வந்து நம்ம ஏதாவது பண்றதுன்னா சொந்தமா ஏதாவது பண்ணலாம். சொந்தமா எது பண்ணீங்கனாலும் உங்களுக்கு டைம் நல்லது. வேலைக்குன்னு கொடுக்கக்கூடிய பல இப்ப நிறைய பணம் என்ன சொல்றாங்கன்னா ஏறக்குறைய 2 கிராம் முக்கான்ட்டுக்கு சரியில்லைன்னு காமிக்குதுங்களேன். ஜாதப்படி சரியில்லைன்னு காமிக்குதேன். ஓ ஆமா சார், அதான் தனியா ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதை கம்முன்னு அப்படியே பண்ணிட்டு இருங்க. ஓ சரி. பெருசு பண்ணாம அதை அப்படியே பண்ணிட்டு இருங்க. வேலைக்காக அதுக்கு நீங்க சில ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் முடியவே முடியாது. ஆமா சார். ஆமா, இப்ப நீங்க வேற 42 வயசு ஆச்சுன்னு 20 வருஷம் தான் இருக்குது. ஆமா அந்த அந்த அத்தனை வருஷம் சேர்ந்து அதுக்கு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு அது கம்பெனி இதை செய்யுங்க. வேற அடிஷனல் உங்க ஜாதகத்தை அனுப்ப உங்களுக்கு சொல்றேன். வேற என்ன தொழில் பண்ணலாம்னு சொல்றேன். எனக்கு இதுல போனீங்கன்னா 24 hours அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கணும். வேலை செஞ்சுட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஆமா சார். நல்ல தொழில் அது. அரசாங்கம் பொதுசாவே ரைட்டு. நீங்க எடுத்து வச்சு கால் வச்சது நல்லதுதான். பணத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சமூக சேவைங்கிறது நமக்கு அவசியம் தேவை. எத்தனையோ பேர் பொதுஜன தொடர்புங்கிறது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொதுஜன. ஆனா என்னன்னா பொதுஜன தொடர்பா இருந்தாலும் உங்களுக்கு அந்த டென்ஷன் வந்துடும். நீங்க வந்து வேலையில் நுழையலாம்னு நினைக்கிறவங்க வேலையில் நுழைஞ்சோம்னா அந்த வேலை பிடிக்காம போயிடும். ஏன்னா வந்து இப்ப அது என்ன பண்ணுன்னா நம்மளைவே லாக் பண்ணும்போது நம்மளைவே தடை பண்ணி போடும். அப்புறம் அந்த தொடர்புகள் இப்ப நீங்க ஏறக்குறைய நண்பர்கள் நிறைய வச்சிருப்பீங்க. நண்பர்கள் எல்லாம் தடை பண்ணி போடும். நண்பர்கள் உங்களுக்கு எல்லா திசையிலையும் நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்களை பூராமே தடை பண்ணி போடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனா என்ன பண்ணுவீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப சமயத்துல வீடு வண்டி வாங்குறத வேலை செஞ்சீங்களா? வீடு வாங்குறது வண்டி வாங்குறது பண்ணீங்களா? வீடு பழைய வீடு இந்த தேனி கம்பத்துல சார் இருக்கலாம். வீடு அங்க வேலை பார்த்துக்கேன் சார். அது நடந்திருக்கணும். இது பிரசன்னம் அப்படிங்கிறது. அதனால அதெல்லாம் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க இருக்கிறது ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருங்க. அப்புறம் வேணா வந்து வேலைக்கு வேண்டான்னு தான் கணக்கு வருதுங்க. போனோம்னா சரியில்லைன்னு நம்ம வேலை வேண்டான்னு விட்டு போட்டு வந்துரும்னு சொல்லுது அது. ஆமா, இப்போ ஒரு 6 மாசம் 3 மாசம் இருப்போம். அது மாதிரி வேலையில லைக்கிறதுக்கு முடியாதுன்னு வருது. அங்க இருக்கிற பிரச்சனைகளும் வந்து வேலையில் இருக்க முடியாதுன்னு வருது கணக்கு. ஆமா ஆமா, அதனால கம்மெண்ட் இருங்க, வேலை செய்யுங்க. மோகன்குமார் வந்து வெற்றி பெறவே பிறந்தது. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப ஆக்டிவ் ஆனால் சுறுசுறுப்பா இருப்பீங்கன்னு நினைப்பீங்க. பயங்கரமான சுறுசுறுப்பு ஆக்டிவ் இருக்கும். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்ப என்னன்னா நம்ம அங்க போய் உட்காந்து வெளியே எங்கேயுமே வர முடியாது. ஒரு அமைப்புல வந்து உட்காந்துட்டு எத்தனையோ சமூக சேவை செய்ய உங்களால எத்தனையோ பேர் வளர வேண்டியிருக்குல்ல. கோயில் எல்லாம் கட்டுவீங்க, கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு உட்காருவீங்க, கோயில் பொறுப்புல உட்காருவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நின்று போயிடும். சரிங்களா? ஓகே, ஏதாவது டவுட்னா எனக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க என்னோட நம்பருக்கு. சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி. ஹலோ ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. டி அருண் பிரகாஷ்ங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்? பவானிங்க. ஓகேங்க சார், ஏதோ சார் பேசுறாங்கங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். வேலைக்கு வைத்தங்க. பேர் என்ன? ஐயா பேர் என்ன? அருண் பிரகாஷ். அருண் பிரகாஷ். அருண் பிரகாசம் 8-10. ஐயா வணக்கங்க ஐயா. கண்டிப்பா வந்து வேலைக்கான வாய்ப்பு ஓடிட்டு இருக்குது. வேலை கிடைக்க இப்ப ரெடி ஆயிட்டு இருக்குது. விரைவில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப அரசு வேலைக்கு ஈடுபடலாம், முயற்சி பண்ணலாம். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம். உதவி செய்யற கூட இப்ப கொஞ்சம் பணம் கொடுக்காம பார்க்க சொல்றாங்க. பாருங்க அது எப்படின்னு. ஆமா ஆமா, பாத்துக்கு கொஞ்சம் நிதானம் பாத்துங்க. ஏன்னா பணம்ங்கிற விஷயம் உங்களை ஏமாத்திட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை பாத்துங்க. நீங்க வேலை கிடைச்ச பிறகு கொடுங்க. யாரா இருந்தாலும் வேலை கிடைச்ச பிறகு கொடுங்க. இப்ப வேலை கிடைச்சு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம சேர்த்தி கூட கொடுக்குறோம்னு சொல்லி கொடுக்கல முடியும். வேலை ஏன்னா உங்களுக்கு வேலை கிடையாது. ஆனா அரசாங்க வேலை கண்டிப்பா போவீங்க. அரசாங்க வேலையெல்லாம் ரெடியா இருக்கு உங்களுக்கு, கண்டிப்பா போவீங்க. ஆனா அதே ஆமா, ஆனா புள்ளி கணக்கு எங்கேயும் பிரசன்னம் கரெக்டா காமிக்க மாட்டேங்குது. ஆமா ஆமா, இல்ல பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா, எருக்கலம் செடி இருந்ததுன்னா அதுக்கு தெய்வம் வச்சு கும்பிட்டு வரலாம்.
எருக்கள் செடி தீபந்தா. நம்ம எருக்களஞ்செடிக்கு தீபம் வைக்கிறது. எருக்களஞ்செடி எங்க இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு அகல் விளக்கு வைக்கலாம், அல்லது ஒரு கற்பூரத்தை வச்சு ஒரு 3 சுத்தி கும்பிட்டு வந்தோம்னாவே ஓரளவுக்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது எப்படிங்க காலை டைம் பண்ணா? எப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணுங்க. காலை டைம் பண்ணா? ஆமாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க. கிருத்திகா மேம். எங்க இருந்து பேசுறீங்க மேம்? சோழனிக்கரை கேரளா. ஓகேங்க மேம், இதோ சார் பேசுறாங்க. ஆமா, வணக்கம்மா. வணக்கம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க கூட எனக்கு சொல்லிருக்கீங்க இதுக்கு நாகராஜா கோயிலுக்கு போக சொல்லிருக்கீங்க. ஆனா மழை அதிகமா இருக்கான போயிருக்கீங்க. இல்லைங்க, இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் போறேங்க. ஆனா வந்து அடுத்தடுத்து போகலான்னு நினைச்சாலும் தடுக்கல் ஆயிட்டு இருக்கு. நீங்க என்ன படிக்கணும், படிச்சா கண்டிப்பா ஜாப் வாங்கிடுவேன்னு சொன்னீங்க. வீட்டுலதான் வந்து படிக்கிறதா இல்ல மேரேஜா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கீங்க. படிச்சா கண்டிப்பா வேலை கிடைச்சிருக்கீங்க. இல்ல படிச்சா வேலை கிடைச்சிரும். உங்களுக்கு வேலை ரெடி ஆயிட்டு இருக்கு சாமி. படிச்சீங்கன்னா வேலை கிடைச்சிரும். இப்ப கல்யாணத்துக்கான கணக்கு வரல, வேலைக்கான வாய்ப்பு தான் கிடைக்குது. வேலை, ஆமா, வேலைக்கான கணக்கு தான் ஓடிட்டு இருக்குது. பிரச்சனைகள் தீர்றதுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் வேலை வந்து கண்டிப்பா கிடைச்சிடும். படிச்சீங்கன்னா வேலை கிடைச்சிடும். வயது பாத்துங்க. வயதெல்லாம் வந்து ரொம்ப கடந்து போச்சுன்னா கல்யாணம் பண்ணிருங்க. வயது என்னாச்சு உங்களுக்கு? 29. அப்ப 29 திருமணம் பண்ணிருங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னா சரி வராது. 29 கடந்து அப்ப நீங்க படிக்கிற போது 2-3 வருஷம் ஆகி போயிடும். படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி திருமணம் அப்படிங்கிறது லேட்டா போயிடும். எதுக்கு உங்க ஜாதகத்தனோட நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க கிருத்திகா. அந்த ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பிரசனம் சொல்ற பிரசனத்துல வந்து உங்களுக்கு கணக்கு என்னன்னா வேலைன்னு தான் சொல்லுது. இந்த படிக்க சொல்லித்தான் சொல்லுது, மேல படிக்க சொல்லித்தான் சொல்லுது, திருமணத்துக்கு சொல்லல. உங்க ஜாதகத்துல பாப்ப எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கலாம். உங்களுக்கு எப்ப என்ன பண்ணலாம், திருமணம் பண்ணலாமா அல்லது மேற்கொண்டு படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லாது. இதுல வந்து நமக்கு என்னோட கணக்குப்படி வந்து இதுல வந்து வேலைத்தான் சொல்லுது, படிக்க சொல்லுது. ஆமாங்களா? எனக்கு என்னோட அனுப்பிச்சுடுங்க, டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் அனுப்பிச்சுடுங்க. அந்த நம்பர் இருக்குல்ல 96 சைட்டு கோடிக்கு அனுப்பிச்சுடுங்க கிருத்திகா, பாத்துக்கலாம். சரிங்களா? என்ன ராசி நீங்க? ரிஷபமா நீங்க? ரிஷப ராசியா நீங்க? கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம். லக்னம் எங்க இருக்கு? என்ன லக்னம் உங்களுக்கு? என்ன லக்னம்? கடக லக்னம். புதன் எங்க இருக்காரு? லக்னத்துக்கு 7 இல்லையா? மகரம். சரி. புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 பேரும் சேர்த்து இருக்காங்க. புதன் வந்து 6 டிகிரில இருக்காங்க. அப்படியா? புதன் 6 டிகிரில உட்காந்துருக்காங்க. சரி, ரைட்டு. உத்திராடம் 3ஆம் பாதத்துல சூரியனுடைய இதுல இருக்காங்க. சரி, ரைட்டு. சூரியன் என்ன டிகிரியில் இருக்காரு? சூரியன் வந்து 6ஆம் தனுசு வீட்டுல இருக்காங்க. சூரியன் வந்து 16 டிகிரி இருக்காங்க. சரி. சுக்கிரன் சுக்கிரன் வந்து 7ஆம் வீட்டுல மகர வீட்டுல தான் இருக்காங்க. சுக்கிரன் வந்து 19 டிகிரி இருக்காங்க. 19 டிகிரி இருக்காங்க. 14, 9, 23, 33. இனி அதை திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அதான் கரெக்டா இருக்கும். இல்ல ரொம்ப, அதாவது 30 கடந்துன்னு வச்சு கிருத்திகா, இந்த குழந்தை குட்டி பிறக்கிறது இடைஞ்சல் வரும், நிறைய சிக்கல் வரும். நம்ம இப்ப கல்யாணம் பருவத்தே பயிர் செய்யணும்னு சொல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்ப பருவத்தே பயிர் செய்யறது அது நின்று போயிடும். அப்புறம் நம்ம படிச்சுட்டே இருந்தா 30-35,000 அப்புறம் புத்திர பாக்கியங்கிறது ஒரு இடைஞ்சலாகி போயிருந்தது. உங்க ஜாதகத்தை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க கிருத்திகா. சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். இல்ல லேட்டா வந்து 33 வயசுக்கு 33 வயசு ஆகி போயிடும். அதான் பாக்குறேன். என்னங்கிற சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, உங்களுக்கு பார்த்துட்டு கணிச்சிட்டு சொல்றேன். சரிங்களா?
ஓகே கத்தி. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா தம்பிக்கு வந்து ஒரு வெளிநாட்டுல இருந்தாப்புல ம் இப்ப இங்க வந்து 3 வருஷம் ஆகுதுயா. ஒரு அந்த ஒரு மன அழுத்தத்தால வந்தாங்க ஐயா. அந்த மன அழுத்தம் இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னும் அந்த பிரச்சனை வந்து ஃபுல்லா போகல ஐயா. எப்படியா போகும்? அதான் அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு தடவை கூட்டிட்டு போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க மன்னார் சாலை. சரிங்கய்யா. அதுக்காக மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க ஐயா. ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரை குறைச்சு எதுவுமே வேண்டாம். நீங்க அங்க போய் ஒரு 1 மணி நேரம் உட்காந்துக்குங்க. அந்த கோயில்ல தீர்த்தம் இருக்க தண்ணி இருக்கும் இல்லைங்க, கொண்டு போயிருங்க. இங்க இருந்து கொண்டு போங்க. அந்த கோயில்ல வேணா தண்ணி வாங்கிங்க. அந்த தண்ணி அங்கிருந்து கொண்டு வந்துருங்க. அந்த தண்ணி வந்து குடிங்க. கோயில்ல போய் அங்க கோயில்லயே தண்ணி பிடிச்சிட்டு வாங்கல. இங்கிருந்து கொண்டு வர தண்ணி கையில தூக்கிட்டே சுத்துங்க. கோயில் உட்காந்துட்டு பையனுக்கு விளக்கு எதில் போடுதுன்னா விளக்கு போடுங்க. விளக்கு போட்டு, அதாவது வயசு அளவுக்கு விளக்கு போடலாம். ஏதாவது பிரச்சனையா இருந்ததுன்னா வயது அளவுக்கு வந்து விளக்கு போடலாம். விளக்கு போட்டு அந்த நாகராஜா கோயிலுக்கு முன்னால மேடை இருக்கு, விளக்கு மேடை இருக்கு. விளக்கு போடலாம். விளக்கு போட்டுட்டு நீங்க வாங்க. கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவன் அந்த பையன் எதிர்பார்த்த விஷயம் எதுவோ நடக்கல போல் இருக்கு. ஏன்னா வந்து எதிர்பார்த்த விஷயம். ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. அவன் வந்து நல்லாதான் இருந்தாப்புல. வெளிநாட்டுல 3 வருஷம் இருந்தாப்புல. இங்க இங்க வர்ற டைம்ல வர்றதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போனதுனால தனியா இருந்து ரொம்ப மன அழுத்தமாகி ரொம்ப இதாயிடுச்சு. ஆமா ஆமா. யாரோ ஃப்ரெண்டு வந்து முக்கியமான ஃப்ரெண்டு விலகி போன மாதிரி தோணுது. யாரோ வந்து நெருக்கமான ஃப்ரெண்டு வந்து விலகி போயிட்டாங்க. ஆமாங்கய்யா. அவங்க இங்க ஊருக்கு வந்துட்டாங்கய்யா. ஊருக்கு வந்ததுனால இங்க தனிமையா இருந்தது ரொம்ப ஏதோ ஃப்ரெண்ட் ஆணோ பெண்ணோன்னு தெரியாது. ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்கள விட்டு விலகி போனதுனால அது மனம் வந்து ரொம்ப வெறுத்து போயிட்டாரு. அதான் கணக்கு இருக்குது. அதனால பிரச்சனை. அந்த அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கூட உடஞ்சு போன மாதிரி தோணுது. ஆமாங்கய்யா. இப்ப அது இது சரியாயி போறதுதான் இல்லைங்கய்யா. ஆனா அந்த ஒரு மன அழுத்தம் வரும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப நீங்க அந்த இடத்துக்கு வாங்க. நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டு வாங்க கிருத்திகா. அந்த கோயிலுக்கு ஆமா ஆமா. போயிட்டு வந்துட்டு எனக்கு கூப்பிடுங்க, பாத்துக்கலாம். இப்ப நீங்க போயிட்டு வந்துட்டு கூட உங்க ஜாதகத்துக்கு கொடுங்க, பையனோட ஜாதகத்துக்கு கொடுங்க, பாத்துக்கலாம். இப்ப யாரா இருந்தாலும் வயதளவுக்கு போட்டா தான் நல்லா இருக்கு, ரிசல்ட் கிடைக்கும். போயிருவாரு. விளக்கு போடுங்க வெளிநாடு போயிருவாரு. விளக்கு போடுங்க வெளிநாடு போயிருவாரு. கண்டிப்பா போயிருவாரு. இப்ப வந்து இப்ப தற்சமயத்துல வந்து வேலையில அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. வெளிநாடு போற காசு இருக்கு. வேலையில சேர்ந்து வேலை செய்யறதுக்கு பிடிக்காது. போ அது கொஞ்சம் டைம் சொல்லுங்க. வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்ல. இல்ல இப்போதைக்கெல்லாம் வேலைக்கான கணக்கே இல்ல சாமி. வேலையில் இருந்தாலும் உட்பட்டு வந்துருவாரு. வேலையில் இருந்தாலும் உட்பட்டு வந்துருவாரு. இப்போதைக்கு வேலைக்கான இப்ப இருக்கிற புத்தி வந்து அவருக்கு சாதகமா இல்ல. ஆமா 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 ஆமா. இப்ப இருக்கிற புத்தி வந்து வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்ல. இப்ப இருக்க அந்த புத்தி மாறணும். இப்ப என்ன திசை புத்தி நடக்குதோ அந்த புத்தி மாறணும். எதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் கிருத்தியா, நீங்க போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்க நல்லபடியா ஆவாங்க. நீங்க பண்ணுங்க, நீங்க பாத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே சரி. வணக்கம். ஓகே ஓகே. நன்றி, வணக்கம். அப்போ இந்த செவ்வாய்ங்கிறதுக்கு நம்ம என்ன ஒண்ணு இருக்கிறோம், பொதுவாக வந்து செவ்வாய் வந்து 2, 4, 7, 8, 12 எங்க இருந்தாலும் கூட திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்காக வந்து, ஏன்னா வந்து ஜோதிடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிற முறையில வந்து அந்த பெண்களுக்கு வந்து சுக்கிரனை லக்கணமாகவும் செவ்வாய் வந்து கணவனாகவும் நினைக்கிறாங்க அதுங்க நாடி ஜோதிடத்துல. அப்ப தனக்கு வந்து கணவன் வேணும்னா செவ்வாய் தான் அங்க வழிபடணும். அப்ப செவ்வாய்க்கிழமை வழிபட்டாங்கன்னா தான் அந்த அதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணோம்னா, இப்ப நான் முதல்ல சொன்னேன், ஒரு விளக்கு, அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் 2 அந்த தெய்வமா வரிசையா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும்ல. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம அங்க உட்காந்துக்கணும். கரெக்டா அந்த 3 to 4 ராகு காலம்னா, அந்த ராகு காலம் அந்த ஒரு பாதியில வச்சோம்னா அந்த முக்காவாசியில வைக்கிறோம்னு வச்சு, ஒரு 4 மணிக்கு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 4 மணிக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த கரெக்டா அந்த ராகு காலம் முடிய வரைக்கும் அங்க இருக்கணும். நம்ம அந்த விளக்கு ஏறி இருப்பது கருகரை கூடக்கூடாது. ஒரு பூவை நம்ம ரெடி பண்ணி வச்சு கொண்டு போயிட்டு அந்த பூவை எடுத்து அந்த கருகருக்கு முன்னாடி அணைச்சு விட்டுட்டு வந்துடணும். சரிங்களா? முழுசா எரிஞ்சுன்னா வேலை செய்யாது. சரிதானா? இதை மட்டும் பண்ணிட்டு வர சொல்லுங்க. எல்லாத்துக்குமே யாரு வேணாலும் பண்ணி, பர்டிகுலர் நானும் பண்ணலாம், உலகத்தில் இருக்கிற யாரு வேணாலும் பண்ணலாம். இது ஒரு விளக்கு. இதே வந்து ஆண்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது ஆண்களுக்கு என்னன்னா, ஜாதகப்படி என்னன்னா, திருமணம்ங்கிறது சுக்கிரனுக்கு குறிக்கக்கூடியது. அப்ப வெள்ளிக்கிழமை காலையில அந்த 10:30 மணிக்கு வந்து ஆண்கள் போய் விளக்கு போடலாம். இப்ப செவ்வாய்க்கிழமையே போடுறதுங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் கூட, நம்ம வந்து இப்படி ஒரு ஜாதக அடிப்படையில் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்,
அந்த வந்து வெள்ளிக்கிழமை காலையில 10:30 12 அப்படின்னா ஒரு 11:45 அது மாதிரி டயத்துல போனாங்கன்னா அந்த விளக்கு எடுத்து வச்சு தீபத்தை பத்த வச்சு அந்த தீபத்தை அணைச்சுட்டு வரணும். அப்படியே விட்டுப்பட்டு வந்தோம்னா தோஷம் விலகாது. நம்ம என்ன பண்ணணும், தெய்வத்தை இது பண்ற மாதிரி ஆயிரும். அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு பூவை கொண்டு போய் வச்சுட்டு பூ வச்சு அந்த எண்ணெய் தீர வரைக்கும் நம்ம ஊத்துறோம், எரிஞ்சிட்டு இருக்குது, பக்கத்தாலேயே உட்கார்ந்துட்டு வேற எந்த பரிகாரம் ஜபம் இல்லை. நம்மளுக்கு சங்கல்பம் பண்ணிக்கணும், எதா இருந்தாலும் திருமணம் நடக்கணும், வேற ஏதாவது செவ்வாயினால வரக்கூடிய திருமணம் அப்படிங்கிற விஷயத்த சங்கல்பம் பண்ணிக்கணும். சங்கல்பம் பண்ணிட்டு அந்த பிரச்சனை தேர்வு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகேங்க சார். அதனால இப்படி எல்லாம் ஒரு சில வந்து அடிக்கடி உடல் ஆரோக்கியத்துல வந்து பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா உக்கிரமா இருக்க அம்மனை வந்து வழிபட சொல்லுவாங்க. எதனாலங்க சார் அந்த மாதிரி வழிபட்டா வந்து அந்த பிரச்சனைகள் வந்து தீர்வாகுங்களா? அழகு. அதாவது ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்துல இயல்பு வாழ்க்கை ஆன்மீகம் வந்து இது வந்து எப்படின்னாட்டா எல்லாருமே கோயில் இப்ப வந்து அந்த காலத்துல வந்து கோயில் வழிபாடு வந்து கூட்டம் கம்மியா இருந்தது. இப்ப திருவண்ணாமலையெல்லாம் நாங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த 80 காலகட்டத்தில எல்லாம் ஒரு மலை சுத்தினா இங்க ஒரு ஆள் அங்க ஒரு ஆள் சேர்த்து வச்சுருவாங்க. ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளம் இருக்காது. இப்ப 90 காலகட்டத்துல ஓரளவு கூட்டம் இருந்தது. வர 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 இப்ப என்னன்னா இப்ப இந்த கோயில்ல என்ன எவ்வளவு நேரம் இருக்குது, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பண்ற மாதிரி கூட்டம் நம்மளுக்கு கோயில்ல நிறைய கூட்டம் இருக்கு. ஸோ வந்து அது ஒரு காலத்தோட கட்டாயம். அப்ப அதே போல இந்த ஆன்மீக வழிபாடுகள் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வரும்போது முதல்ல இருந்தது விட இப்ப வந்து வழிபாடுகள் வந்து ஆயிடுது. இப்ப இது எதுக்கு தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது நம்முடைய நெகட்டிவும் நம்முடைய பிரச்சனை விளக்குறதுக்காக தான் ஆன்மீக வழிபாடு பண்றோம். ஆன்மீக வழிபாடுங்கிற விஷயத்துக்காக போறோம். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போறோம். எது கும்பாபிஷேகத்துக்கு போறோம்? அந்த கோயில்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மந்திரம் சொல்லப்பட்ட அந்த தீர்த்தங்கானங்கள் தெய்வங்களுக்கும் சமர்த்து விட்டு பாக்கி வந்து இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, இந்த ட்ரோன் மூலமா எல்லா பக்கம் தெளிக்கிறாங்க. சமீபத்துல வந்து நாங்க உத்தரகோசமாக்கு போயிருந்தோம், மங்களநாதர் கோயில். அந்த கோயில் என்ன பண்ண ட்ரோன் மூலமா தான் எல்லாமே தண்ணி தெளிச்சுட்டாங்க. அப்ப அந்த புனிதப்படுத்தல் பாருங்க, அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த தண்ணி படுத்தல் புனிதப்படுத்தல் பாருங்க. அப்ப இதே போல நீங்க உக்கரமான கோயில் அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க, உக்கரமான தெய்வங்கள் அப்படின்னு சொன்னீங்க. உக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா பொதுவா பெண் தெய்வங்கள் பூராமே இசைக்கு காளி இதெல்லாமே கொஞ்சம் முரட்டுத்தனமான நினைந்த கோயில்கள் தான். துர்க்கையம்மன் கூட ஆமா, துர்க்கையம்மன் கூட உத்தர. ஆனா துர்க்கையம்மன் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். பிரச்சனைகளை பூராமே சரி பண்ணக்கூடிய சாத்விகம். அது அசைவங்கள் எல்லாம் ஒண்ணு வைக்க வேண்டியதில்லை. பொதுவாக வந்து அசைவங்கள் இப்ப காளி அப்படிங்கிற போது அசைவங்கள் வழிபடுறமான கோயில், காளி கோயில் எல்லாம் அசைவங்கள் பண்ணுவாங்க. இந்த துர்க்கையில எல்லாம் எது பண்ணுவாங்க, சும்மா சைவ பூஜை மட்டும்தான். இப்ப எலுமிச்சம்பழம் வச்சோமே, எலுமிச்சம்பழமே ஒரு பலி கொடுக்குற மாதிரி தான் கணக்கு. எலுமிச்சம்பழம் வெட்டினாவே பலி கொடுக்குற தோஷம் தான். எலுமிச்சம்பழமே ஒரு உயர் பலி கொடுக்குற மாதிரி தான். அப்போ நம்ம தோஷம் விலகிருக்கா அந்த அம்மா கிட்ட இருந்தே பெற்றோம்னு தான் கணக்கு இருக்குது. அப்ப துர்க்கை வந்து ஒரு அற்புதமான ஆற்றல் பெற்றோம். அந்த அம்மா முரட்டமா தான் இருந்தாலும் கூட என்னன்னா, நீங்க யாரா இருந்தாலும் சரி நல்லது செய்யறவங்க நல்லது செய்வாங்க. நீங்க எந்த தெய்வத்துக்கு நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது செய்வாங்க. இப்போ உதாரணம் வந்து காளி அப்படிங்கிற அன்னைக்கு வந்துருவோம். இப்ப காளிங்கிறது என்ன அப்படின்னா, ஏன் அந்த முரட்டு தெய்வங்களுக்கு போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்லவா? ஏன் போறோம்? அப்போ உலகத்துல வந்து நிறைய மந்திரங்கள், எந்திரங்கள், தந்திரங்கள் அல்லது ஏதோ பெரிய பிரச்சனைகள், தொழில் முடக்கம், வருமான முடக்கம், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்ப ஏதோ ஒரு முடக்கம் அப்படின்னு வரும்போது என்னன்னா என்ன நினைக்கிறேன்னா, சரி எளிமையான ஜாமீன் போன நடக்காது, பிரத்யங்காருக்கு போகலாம். பிரத்யங்காருக்கு வந்து மிளகாய் வேள்வி பண்ணணும். அப்ப முரட்டுத்தனமான தெய்வங்களுக்கு போகும்போது நம்ம பிரச்சனை தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ வந்து என்னன்னா நம்முடைய கணக்குப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முரட்டுத்தனமான கோவில் போது மனசுல ஒரு இது ஒண்ணு உண்டாகும். உடனே காளி கோயில் போனா நம்மளுக்கு அந்த அம்மா வந்து நம்ம சத்துருக்களை அடிச்சிருவா. இதே நம்ம கோவை மாவட்டத்துல மாசாணியம்மன் கோயில் இருக்கு. ஏதோ பிரச்சனையா தான் அந்த மிளகாய் அரைக்கிற வேலையெல்லாம் உண்டு. போய் அந்த சாமிக்கு வந்து மிளகாய் அரைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வழக்கு. இதே மதுரை சேர்ந்து காசு வெட்டி போடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ண ஒவ்வொரு ஊர்லயுமே அவங்களுடைய ஆண்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து முரட்டு தெய்வங்கள் நம்மளை காப்பாற்றும். மற்ற சாந்தமா இருக்கிறவங்க அடைக்கலம் போனா உடனே வேலை செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. நான் எல்லா தெய்வங்களும் காப்பாற்றும். ஒரு விஷயம் வந்து முருகன் ஆகட்டும், பிறவினி ஆகட்டும், லட்சுமி ஆகட்டும், எல்லா தெய்வங்களும் காப்பாற்றும். முழு நம்பிக்கை. இப்ப எந்த தெய்வம் காப்பாற்றும்? எல்லா தெய்வம் கும்பிடுற உலகத்துல யாரு இருக்காங்க? முருகனை கும்பிடுறவங்க தனியா இருக்காங்க. ஒவ்வொரு தெய்வம் முருகனை கும்பிடுறவங்க யாரு? கௌமாரம் அப்படிங்கிற ஒரு குரூப்ல வந்து இந்த முருகனை மட்டும்தான் கும்பிடுவாங்க. முருகனை கும்பிடுவாங்க. கௌமாரம் முருகனோட அந்த முருகனை மட்டும் வழிபடுறவங்க. கௌமாரம் அப்படிங்கிற ஒரு கௌமாரம் இருக்குது. அந்த கௌமாரத்துக்கு தான் வந்து சப்த கண்ணீர்ல வந்து கௌமாரியம்மன் கோயில்னு சொல்லி வீரபாண்டியில் இருக்கு. தேனியில வந்து கௌமாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த கௌமாரியம்மனுடைய கோபம் வந்தனா தான் அந்த மாடுகளுக்கு அந்த கோமாரின்னு ஒரு வியாதி ஒண்ணு, வாய் சப்ப நோயின்னு ஒண்ணு வரும். அந்த வியாதி வருமாமா. அதனால என்ன கௌமாரியம்மன் கும்பிடுவாங்க. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உண்டு. அப்ப என்னன்னா அந்த காலத்துல வந்து
இந்த ஆதிசங்கரர் அவர் தான் வந்து ஷண்மதங்கள் 6 மதங்களை கொண்டு பண்ணார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. 6 மதங்களை கொண்டு பண்ணாரு. அப்ப வந்து சக்தியை வழிபடுறவங்க, விநாயகரை வழிபடுறவங்க, பெருமாளை வழிபடுறவங்க, சூரியனை வழிபடுறவங்க சௌராஷ்டிரம். அப்ப சூரியனை வழிபடுறவங்க சௌராஷ்டிரம், முருகன், இப்படி வந்து அவங்க அந்த மதங்களை ஷண்மதங்கள் உருவாக்கி அந்தந்த குரூப்புல தனித்தனியா அவங்க கொண்டு வந்தாங்க. இது யாரோட கணக்குல? அந்த கணக்குல. அதனால என்னன்னா நம்மளை பொறுத்தல என்னன்னா எந்த தெய்வத்தை இப்ப நம்ம வராகிங்கிற நம்ம வழிபடுறோம், ஒரு வராகிக்காக வழிபடுறோம். வாராகி மண் என்ன ஒண்ணு வரும், கொஞ்சம் மோசமான மண் தான் சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் கூட யார் நீங்க அன்பா பிரிமா இருப்பாங்களோ அந்த தெய்வம் நம்மளுக்கு கண்டிப்பா கூட துணை இருந்து காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லலாம். எந்த தெய்வம் காப்பாற்றும் இல்ல, இந்த தெய்வம் நம்மளை பழி வாங்கிடும் அடிச்சு போடுங்கிறது. யாரு தப்பு பண்ணாலும் அடிப்பாங்க. இப்ப அம்மா அப்பா இருக்கிறாங்க, நீங்க நல்லது ஒண்ணு, அம்மா அப்பாட்ட தப்பு பண்ண அம்மா அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? அம்மாவும் அடிப்பாங்க, அப்பாவும் அடிப்பாங்க. பள்ளிக்கூடத்துல அடிச்சா டீச்சர் அடிப்பாங்க, எல்லா டீச்சரும் அடிப்பாங்க. அப்ப சரி, ஒரு டீச்சர் தமிழ் டீச்சர் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கணக்கு டீச்சர் அடிக்க மாட்டாங்க. இங்க எல்லா டீச்சரும் அடிப்பாங்க. தவறு வரும்போது எல்லா தெய்வங்களும் அடிக்கும். உண்டா இல்லையா? கரெக்டா தப்பா? நீங்க ஒரு தமிழ் டீச்சர், நீங்க தமிழ்ல வந்து ஒரு பட்டம் வாங்கியிருக்கீங்க, தமிழ்ல வந்து விரும்பி தமிழுக்காக நீங்க ஒரு மிகப்பெரிய விஷயமா தமிழெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்ப அதுக்காக நீங்க வந்து கோபம் வராதுன்னு சொல்ல முடியுமா? ஹியூமன் பீயிங் நேச்சர் என்ன, அதெல்லாம் வரும். அதனால நம்ம மனசுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தெய்வங்களை வழும்போது நம்மளுக்கு ஒரு முரட்டுத்தனமான தெய்வங்களை வழும்போது நம்மளுக்கு நல்லது செய்வார்கள். இப்ப நம்மளுக்கு வந்து மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளி கோயில் இருக்குது, பெருமன்னூர்ல கொண்டத்து காளியம்மன் கோயில் இருக்குது. கொண்டத்து காளியம்மன் எந்த குடும்ப பிரச்சனைக்கு அற்புதமான கோயில், குடும்ப பிரச்சனைக்கு வந்து சிறப்பான கோயில். கால் இருந்து பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என்னங்க சார்? விஜய்ங்களா? எங்க இருந்து பேசுறீங்க சார்? ஓகேங்க சார், ஏதோ சார் பேசுறாங்க. வணக்கம் விஜய், சொல்லுங்க விஜய். வணக்கங்க, சொல்லுங்க, என்ன வேணும்? இல்ல அதெல்லாம் வேண்டாம், கேள்வி மட்டும் கேளுங்க. டேட் ஆஃப் பர்த் எல்லாம் டைம் நெருங்கிட்டோம், அதனால நம்ம பிரசனம் தான் பாக்குறோம். நீங்க சொல்லுங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க. சரிங்க, வேலைக்கு மாற்றத்துக்காக கேட்குறேன். வேலை சம்பந்தமான விஷயங்கள் தான். வேலை மாற்றம் இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்ப வந்து வேலை மாற்றத்துக்கான அறிகுறி ஓடிட்டு இருக்குது. இருக்கிற அலுவலகத்திலே ப்ரொமோஷன் கிடைக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில மேல் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஒண்ணு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், அல்லது இடமாற்றம் கிடைக்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, ஒண்ணு இப்ப நீங்க இருக்கிற போஸ்ட்ல இருந்து மாற்ற வேலை வாய்ப்பு. அதே மாதிரி உங்களுக்கு பணம் சம்பந்தமான ஒரு காரியம் நடக்குது, பணம் வந்துட்டு இருக்குது, பணம் சம்பந்தமான விஷயங்களும் நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு. அதே பணம் சம்பந்தமான விஷயம் ஒண்ணு, வேலை மாற்றம் ஒண்ணு. அது வந்து அதே மாதிரி ஏதாவது தொழில்களில் ஆரம்பிக்கிறதுக்கு கடன் வாங்கி பண்ணலாம் கூட ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு இருக்கும். ஆசையும் கூட, அந்த எண்ணம் கூட இருக்கு உங்களுக்கு. ஆமா, இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆகிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஏதாவது வேணும், ஒரு விநாயகருக்கு வந்து ஒரு சூரத்தேங்க போட்டுருங்க, உடனே ப்ரொமோஷன் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஆமா, டப்புன்னு போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் இந்த குடுமையில கற்பூரத்தை பத்த வச்சு அப்படியே சாமி கிட்ட கும்பிட்டு சகல தோஷம் போகணும், எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கணும் வேண்டிட்டு வந்து ஒரு டப்புன்னு கிடைச்சாச்சு. சரிங்களா? ஓகே, விஜய் ஜெயிச்சிருவாரு. விஜய்க்கெல்லாம் நல்ல டைம் இருக்கு, சூப்பர் டைம். வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள். அப்போ இப்ப ஏறக்குறைய வந்து சிறப்பா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். செவ்வாய் தோஷம் சம்பந்தமா பேசியிருக்கோம். பரிகாரங்கள் வந்து ஆளு குறைவா வந்திருந்தாலும் கூட நிறைவா நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். இவ்வளவு நேரம் வந்து கேட்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வந்து நன்றி வணக்கத்தை கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். அடுத்த வாரம் திங்கட்கிழமை இதே நாள் சந்திப்போம். நன்றி வணக்கம். நேயர்களின் கேள்விகளுக்கும் பல பரிகார தகவல்களையும் மிக சிறப்பாக கூறிய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றிமா, வணக்கம்மா. இதுபோல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மலையரசி. நன்றி, வணக்கம்.